ஸோ ராஜா, ராயன் படம் தனுஷோடைய 50th ஃபிலிம் நேற்று ரிலீஸ் ஆச்சு. எப்படி இருக்கு படம்? எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா வந்து ஒரே வார்த்தையில சொல்ல தெரியல. ஏன்னா வந்து படம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலவையாவே இருக்கு, ஒரு கலவையான மனநிலை தான் இருக்கு படம் முடிச்சுட்டு வரும்போது. உண்மையிலே வந்து ஒரு டைரக்டரா வந்து தனுஷ் உண்மையிலே ஜெயிச்சிட்டார். ஒரு அட்டம்ப்ட் வந்து உண்மையிலே வந்து 2வது படத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெச்சூர்டான டைரக்ஷன் இருந்தது. ஆனால் என்ன கொஞ்சம் லைட்டா ஒரு பிசுறு இருந்துச்சுன்னா ரைட்டிங். ஸோ ரைட்டிங்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைரக்ஷன் வைஸ் சூப்பர், ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் படம் கொஞ்சம் இழுக்குது. என்னன்னா முதல் பாதி படம் சூப்பராகவே இருக்கு, நல்ல ஒரு சஸ்பென்ஸாகவோ நல்ல ஒரு இன்டர்வல் பிளாக் நல்ல ஒரு பேங்கான முடியுது. ஆனால் அந்த இன்டர்வல் பிளாக் ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி செகண்ட் ஹாஃப் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா டக்கு டக்குன்னு கதை எங்கேயோ போகுது. எப்படின்னா வந்து ராயன் அவருக்கு வந்து 2 தம்பி அப்புறம் ஒரு தங்கச்சி. திடீர்னு சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து தம்பி இருப்பா, தங்கச்சி தம்பிங்களை பார்த்துக்க, நான் போயிட்டு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி போகிற அப்பா அம்மா வந்து திரும்பவே இல்லை. என்ன ஆனாங்கன்னே தெரியல. அது கடைசி வரைக்கும் வந்து சஸ்பென்ஸாக முடிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து ஒரு கொலை பண்ணிட்டு ராயன் சென்னைக்கு வராரு, தம்பிகளையும் தங்கச்சியும் தூக்கிட்டு. ஸோ அங்கேருந்து அவர் எப்படி வந்து வளர்றாரு, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 years செல்வர் அவர் தான் ஒரு காட்ஃபாதர் மாதிரி. ஸோ அவரோட ஹெல்ப்பில் வந்து ஒரு ட்ரக் ஷாப் வச்சு ஃபாஸ்ட் ஃபுட் நடத்தி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு. 2வது தம்பி அவன் கொஞ்சம் தருதலையாக தற்கொலையாக சுற்றுறாப்புல. அப்புறம் 2வது தம்பி காளிதாஸ் வந்து அவர் காலேஜ் படிக்கிறாரு. அப்புறம் ஒரு ரொம்பவே பாசிட்டிவ் தங்கச்சி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக சமுத்திரவாடை வந்துச்சு. நம்ம சமுத்திரம் பார்த்தோம்ல அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து முதல்ல முரளி, அப்புறம் மனோஜ் காலேஜ் படிச்சுட்டு இருப்பாரு, ரொம்ப அன்பான ஒரு தங்கச்சி. ஸோ அவங்களுக்கு வரன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல வந்து எங்கள் எல்லாத்தையும் சொத்தையும் நான் கொடுத்துட்றோம், எங்களுக்கு ஒன்றுமே தவிர தங்கச்சி பேரில் எழுதி வச்சுட்டு சரத்குமார் ஃபேமிலி வந்து ரொம்பவே அடி வாங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் இது நான் எங்ககிட்ட ஃபாஸ்ட் ஃபுட்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சீன்லாம் வரும். என்னடா சமுத்திரவாத இது அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கொஞ்சம் வெற்றிமாறன் மாதிரியும் கொஞ்சம் சில்வரன் மாதிரியும் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு மேக்கிங்கில். ஆனால் ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பின மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு தம்பிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை கொள்றாரு அந்த ஏரியாலேயே, ஒரு மிகப்பெரிய ஆளை. கொலை பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு தான் ஒரு கதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு போட்டியாக வந்து எஸ். சூர்யா, சரி அவர் கண்டுபிடிச்சார் இவர் தான் கொலை பண்ணாருன்னு. அப்புறம் கடை எங்கெங்கேயோ போகுது. அது பார்த்தீங்கன்னா நம்பிக்கைக்குரிய ஒரு 2 பேரே வந்து இவர் கத்தியால் குத்துறாங்க. அதுலேயும் ஒருத்தர் கத்தியால் குத்துறதுக்கு வந்து ஏதோ கொஞ்சமாச்சும் ரீசன் இருக்கு, இன்னொருத்தர் வந்து எது கத்தியால் குத்துறான்னே தெரில. என்னடா இது இப்படியும் நடக்குமாங்கிற மாதிரி இருக்கு. ரொம்பவே வந்து அதுலேயும் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா தங்கச்சி கல்யாணம், அவரோட வாழ்க்கையோட லட்சியமே தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான் தனுஷோட லட்சியம், அந்த ராயனோட லட்சியமா இருந்தது. இந்த தங்கச்சி கல்யாணம் அடுத்த நாள் காலையில் வச்சுட்டு எல்லாருமே கத்தியோட சுற்றிட்டு இருப்பாங்க வெளில. நம்ம அவங்க போட்டு தரணும், நீ ரேட்டு போட்டு தரணும், ஏன் அதை ஒரு தங்கச்சி கல்யாணத்தை முடிச்சு கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கே தோணுது. தங்கச்சி அடுத்த நாள் காலையில் தங்கச்சி கல்யாணமும் நின்று போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வந்து ஒரு குழப்பங்கள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தம்பியோட கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக 2 பேரும் ஆக்டிங் வைஸ் சூப்பராக பண்ணிருக்காங்க. சந்தீப் கிஷனாக இருக்கட்டும், அப்புறம் காளிதாஸ் ஜெயராமனாக இருக்கட்டும். ஆனால் அவங்களோட கேரக்டரோட இதுதான் நமக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா சந்தீப் கிஷன் வந்து ஓகே, அவர் வந்து கொஞ்சம் அடாவடி போதையில இருப்பாரு அப்படின்னு இருக்கலாம். ஆனால் காளிதாஸ் ஏன் அப்படி மாறினாருங்கிறது அந்த டைரக்டருக்கே உண்டான வெளிச்சம் அப்படிதான் சொல்லணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸு அப்படிலாம் பார்க்கும்போது எல்லாம் எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸாகவே இருந்துச்சு. இதுதான் நடக்க போகுதுங்கிறத நமக்கு முன்னாடியே தெரியும். ஆனாலுமே வந்து சில செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. ஓகே, இதுல 2வது பாட்டுக்கு ரசிகர்களை நிறைய சீக்வன்ஸ்ல வச்சிருக்காங்க. பாட்டுக்கு ஒரு 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 நிறைய லைன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. செகண்ட் பாட்டு எடுக்கிற மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சா? இல்லை, இது செகண்ட் பாட்டுக்கு இது எப்படி எடுப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா வந்து இப்போ நீங்க சொல்லும் போது நிறைய சஸ்பென்ஸ் எதுக்கு பண்றாங்க, எதுக்கு பண்ண நீங்களே கேட்கல. சஸ்பென்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்க படத்துல வந்து ஒரு சஸ்பென்ஸே கிடையாது. ஒரு சின்ன ஒரு சீன் ட்விஸ்ட், அந்த ட்விஸ்ட்டுமே வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ட்விஸ்ட். ஸோ இதுதான் நடக்க போகுதுங்கிறதுக்கு அப்புறம் தெரிஞ்சிடும். ஆனால் ஏன் அந்த ட்விஸ்ட் நடந்ததுன்னே நமக்கு வந்து இப்போ வரைக்கும் ஏன் அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷனே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராயன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ராயன் என்ன பண்ணாரு அதுவும் ஒரு தெளிவான விளக்கம் இல்லை. அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் கிட்டே விட்டாங்க, நீங்களே ஏதாவது ஒன்று நினச்சிக்கங்க ராயன் என்ன சம்பவம் பண்ணாரு. அதே மாதிரி வந்து படத்தோட ஸ்டார்டிங் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பார் செல்வராகவன், அதாவது அவங்க காட்ஃபாதர் மாதிரி ஒரு ஃபிகர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பில்டப் மாதிரி, உனக்கு கெட்ட நேரமா இருந்தா எவ்வளோ பாரு, உனக்கு ரொம்ப கெட்டமா இருந்தா 2வது தம்பியை பாரு, பிறந்ததுல ஒரு நேரமே சரியில்லைன்னா நீ ராயனை பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்படிலாம் ஒரு கெத்து கொடுத்துட்டு கட்சியில் பார்த்தா யாருன்னு பார்த்தா ஒரு நார்மல் ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சிருக்காங்க. எதுக்கு இவங்களுக்கு ஒரு இப்படி பில்டப் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோணி தைக்கிற ஊசி இருக்குல்ல, இதுதான் தனுஷோட ஆயுதம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு 1000 பேரை கொண்டிருப்பாரு, அத்தனை பேரை கொள்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த கேரக்டர் இந்த ஓவராலா ஸ்கெட்ச் யார் போடுறாருன்னா போலீஸ், அதாவது பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு பிளான் பண்றாரு, இப்படிலாம் பண்ணா இவங்கெல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா அது இவ்வளோ கொலை நடக்குது, அதுவும் ஒரு நார்த் சென்னை மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. இவ்வளோ பெரிய கொலை நடக்கிற போது போலீஸ் வந்து சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அது ஒரு 3 போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் வராங்க.
அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வந்து இதுதான் வந்து டைரக்ஷன் வைஸ், ரைட்டிங் வைஸ் வந்து ஸோ தனுஷ் வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. அதுல என்னன்னா நீ சொன்ன மாதிரி செகண்ட் பார்ட் வந்து ஆடுகளம் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே, ஆமா டக்குன்னு டாப்ஸியும் தனுஷும் ஒரு ட்ரக்ல ஏறி எஸ்கேப் போயிடுவாங்கல்ல, ஏதாவது ஊரை விட்டு போறாங்க. அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே கிளைமேக்ஸ் தான் இதுவும். அதுவும் அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ் காட்டுறாங்க. அதான் சும்மா நம்ம வெற்றிமாறன் கிட்ட படிச்சது, செல்வராயிட்ட படிச்சது அதையே திரும்பவும் இதில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு நம்ம தனுஷ். அதுல கொஞ்சம் சமுத்திரம் டச்சு, அந்த மாதிரி ஒரு 2 தம்பி, அந்த மாதிரி அதுக்கு ஒரு ரஸ்டிக்கான ஒரு பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பனிங்லாம் இருக்கு. ஆனாலுமே படம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு சுத்தமும் பிடிக்காம போகலாம். பொதுவாக ரிவ்யூஸ் நிறைய சொல்லும் போது இந்த இன்டெலெக்சுவல்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதாவது சினிமா வந்து ஒரு கலையா பார்க்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கமர்ஷியல் சினிமா பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இந்த படம் பெருசாக பிடிக்காது அப்படின்னு அப்படிங்கிற அதே தான் சொல்றேன். விமர்சனம்ங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட கருத்து. அது இன்டெலெக்சுவல் தான் வந்து பிடிக்கும், நமக்கு வந்து நார்மலான சினிமா ரசிகனுக்கு வந்து இது பெருசாக பிடிக்காது அப்படிலாம் கிடையாது. ஒட்டுமொத்தமாக வந்து என்டர்டெயின்மெண்டாக பார்க்கறதுக்கு வேணா அந்த படம் பிடிக்கும். ஏன்னா படம் வந்து பெரிய லேக்கிங் ஆகாது. என்னடா இது இப்படி மொக்க போடுறானுங்க, என்ன சீன் நவுற மாட்டேங்குது அப்படின்லாம் இருக்காது. படம் வந்து ஒரு சீனாக போயிருமே தவிர ஆனாலும் சிறப்பாக இல்லை செகண்ட் ஹாஃப்ல. அதுதான். அதுக்கப்புறம் இது முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா தனுஷ் சாருக்கு வந்து அவருக்குன்னு ஒரு ஜோடி இருக்கும். அந்த படத்தில் ஒரு ஜோடியே கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40+ ஏஜ்ல இருக்க ஒரு அண்ணன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் தான் அவருக்கு இருக்கும். ஒரு 35 40 அந்த மாதிரி ஏஜ் தான், அந்த மாதிரி ஒரு ஏஜ். ஸோ அவர் வந்து படத்துக்குள்ளேயே சிரிக்கவே மாட்டார், ரொம்பவே இன்டென்ஸா வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டவர் அப்படின்னு சொல்லி தங்கச்சிக்கிட்ட மட்டும் லைட்டா ஒரு புன்முறுவலா இருக்குமே தவிர மற்ற 2 தம்பிங்களை பார்த்தாலே கெடுக்கெடுத்து தான் இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதான் அப்பர்ணா வரமொழி பார்த்தா சந்தீப் கிஷனுக்கு ஜோடி, அவங்கள பார்த்தா 2 பேரும் பார்த்தா ஜோடி மாதிரியே இருக்காது. ஏதாவது சந்தீப் கிஷனுக்கு பெரியம்மா மாதிரி இருப்பாங்க அவங்க. நம்ம இளவரசு அப்படி பார்க்கும்போது இளவரசுக்கு ஜோடியா இருப்பாங்களோ ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்கள பார்க்கும்போது. ஏன்னா வந்து இளவரசு தான் பொண்ணு. ஸோ அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது தனுஷுக்கும் அந்த நம்ம வட சென்னையில ஐஸ்வர்யா ராஜேஷுக்கும் அந்த அவங்க அப்பா கிட்ட போய் பொண்ணு கேட்கறது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும். அதுல இவர் ஒர்க் பண்ண செல்வராகவன் படம், வெற்றிமாறன் படத்தை எல்லாம் ஒரு அங்கங்க நாட்டு எடுத்து அங்கங்க கொஞ்சம் எடுத்து இவரோட டச்சை ஒன்று கொடுத்துருக்காரு மேக்கிங் சரி. ஆனாலுமே வந்து சொல்றேன் இன்னும் பெட்டராகவே செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம், இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி ஒரு முடியறதுக்கான ஒரு ஸ்டோரி லைன் வந்துருச்சு. இது செகண்ட் ஹாஃப் ஓப்பன் ஆகும்போது பார்த்தா திரும்ப அதே மாதிரி போகுது. இதுல என்னன்னா எஸ்ஜே சூர்யா ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி, அது 2 ரவுடி, ஒருத்தர் சரவணா, எஸ்ஜே சூர்யா. சரவணா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிடுவாரு, செகண்ட் ஹாஃப்ல எஸ்ஜே சூர்யா தான் இருப்பாரு. எஸ்ஜே சூர்யா பார்த்தா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் மாதிரி இல்லை. எஸ்ஜே சூர்யா பார்த்தா தனுஷுக்கு பம்பற மாதிரி இருக்கும். தனுஷை வந்து குத்தி போட்டுருவாங்க. தனுஷ் எங்கேயோ ஒரு பாலடைஞ்ச ஒரு வீட்டுல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பாரு. இது என்ன அவ்வளவு வீக்கா இருக்காங்களா அவங்க இல்லை, கண்டுபிடிச்சதுன்னா ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவரும் நல்லா வந்து ஒரு 6 மாசம் நல்லா பெட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு திரும்ப இவங்களை கொள்ள வந்துடுவாரு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னடா இது, சரி நம்ம இதெல்லாம் நம்ம கமர்ஷியல் மூவில வந்து நம்ம லாஜிக் பார்க்க கூடாதுதான். ஆனா இது லாஜிக்கும் அப்பாற்பட்டு இதெல்லாம் எத்தனை படத்துல பாக்குறது. ஹீரோ ஒரு 3-4 இடத்துல கத்தி ஊத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஹீரோ மீண்டு வருது, அதுக்கப்புறம் திரும்ப அவங்கள போட்டு கொள்றது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து தமிழ் சினிமா எப்போ ஒரு முடிவு காலம் வரும்னு தெரியல இந்த மாதிரி சீன்ஸுக்கெல்லாம். அவ்வளோதான். ஸோ அது முதல்ல இந்த ராயன் படத்தை பார்க்கலாமா வேணாமா? ஸோ ராயன் படத்தை பார்க்கலாமா வேண்டாமாலாம் கிடையாது, கண்டிப்பாக இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தனுஷை நீங்கள் பண்ணலாம். தனுஷுக்கு வந்து இது ஒரு 50வது படம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஒரு என்ட்ரோ சீனு. படம் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு தான் வந்து தனுஷ் சாரே வராரு படத்துல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட இருக்க நடிகர்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. முக்கியமா சந்தீப் கிஷன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே இந்த படம் அவருக்கு வந்து தமிழ்ல வந்து ஒரு நல்ல ஒரு கம்பேக்னு கிடையாது, அவர் தமிழ் சினிமால அவருக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வாங்குற படமா இருக்கும். அதே மாதிரி காளிதாஸ் ஜெயராமன் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் எஸ்ஜே சூர்யா சொல்லவே தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூட நல்ல இந்த துஷாரா விஜயனுக்கு வந்து இது உண்மையிலே பெரிய ஒரு படம். அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அவங்களை இன்னொரு ஹீரோன்னு கூட சொல்லலாம் படத்துல. ஸோ அப்பேற்பட்ட அந்த மாதிரி ஒரு ரோல் அவர் கொடுத்துருக்காங்க, இந்த தங்கச்சி துர்கான்ட்டு. ஸோ இது வந்து முக்கியமா வந்து இதுல அவர் மகாபாரத டச்லாம் அவர் கொடுத்துருக்காரு கிளைமேக்ஸ்ல. அவர் ராவணனாகவும் இவங்க சூப்பனையாகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குறியீடுகள் படத்துல வரும். அந்த பாட்டுல அந்த பாட்டு எதுக்குன்னு தெரியல கிளைமேக்ஸ்ல திடீர்னு வந்து கத்தி குத்துவானவங்க டான்ஸ் ஆடுறாரு, எஸ்ஜே சூர்யா டான்ஸ் ஆடுறாரு. வந்து இதெல்லாம் ஒரு குழப்பமான ஒரு மனநிலை தருது. கண்டிப்பா போய் பார்க்கலாம் படத்தை. ஏன்னா ஓம் பிரகாஷோட கேமராவுக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் நம்ம வந்து 90s நம்மளாம் வந்து நம்மளுக்கு 90s ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம் நம்ம வந்து இதுல கண்டிப்பா உணரலாம். ஸோ இதனால வந்து பெரிய பாய் ரஹ்மான் சார் உண்மையிலே வந்து கலையிட்டாரு மியூசிக் வாய்ஸ் பிஜிஎம் வாய்ஸ். என்னன்னா பெட்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டரா இருந்துக்கலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்லாம் பிரிக்காம சரி இப்போ பார்த்தா இந்த படம் சில பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைனாலும் கொஞ்சம் பிடிக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்க்கலாம்.
சரி, ஓகே ராஜா, பாப்போம். வேற ஒரு படத்தோட விமர்சனத்தோட மீண்டும் இணைவோம். ஓகே.